ஆஹா, இது ரொம்ப கஷ்டம். இது மனசு வருத்தத்தோட இதை பதிவு பண்ணிக்கிறேன். கோவா தத்த டைரியில் எனக்கு என்ன பார்க்க போறோம்? நாங்கள் சினிமா தாங்க. ஆமாங்க, இது ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு இதுவாக இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. தமிழ் சினிமா ஃபீல்டு அதில் ரொம்ப படுமோசம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு, படம் பூஜையே கம்மி, இப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி 1 2 இப்படி தான் போகும். ஆனால் அதர் ஸ்டேட்டில் நல்லா போடுறாங்க. இதுதான் தமிழ் சினிமா. ஏன் இப்படி இது? இப்போ ஒன்று சொல், கர்நாடகாவில் ஓரளவுக்கு நல்லா எடுக்கிறாங்க, ஆந்திராவில் அடி 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 அடி, கேரளாவில் அடியோ அடி, அந்த மாதிரி அடிக்கிறாங்க. கேரளா சினிமா துறை, தெலுங்கு சினிமா துறை, இந்த அடிங்க தான் அடிக்குது. தமிழில் மட்டும் படுத்துக்கினே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, ரீரிலீஸ். இப்போ ஏற்கனவே தமிழ் சினிமா ஃபீல்டு ஒன்று எப்படி நிற்கிது, எந்த படமும் இல்லை, பெரிய சொல்றதுக்கு மாதிரி இல்லை, அந்த மாதிரி நிலைமையில இப்போ ரீரிலீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் நடந்துட்டா தமிழ் சினிமா ஃபீல்டு படுத்த படுக்கை ஐசியூல போய் உக்காந்துரும். இதை ஒன்றா பார்த்துங்க. ஏன்னா புதுசு வர வரதான் ஃபீச்சர் நல்லா இருக்கும். தூசி தட்டி வந்ததுன்னா கண்டிப்பா யாராவது ஒரு புதிய ஹீரோ வந்தா தான் காப்பாற்ற முடியும் பொழுது தமிழ் சினிமாவை. இந்த ரீரிலீஸால சின்ன சின்ன படங்க, நல்ல நல்ல படம்லாம் இருக்கும், அதுங்களை ரிலீஸ்க்கு வரவே மாட்டேங்குது. இதுவே ரொம்ப கஷ்டமாகுது. அப்பதானே கண்டுபிடிக்க முடியும் ஒரு முத்தை, நத்தைக்குள்ள இருக்கிற ஒரு முத்தை கண்டுபிடிக்க முடியும். இது மனசு வருத்தத்தோட இதை பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா.